அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம். பிடி பிஆர்டி எக்ஸாம் 2024 தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான முக்கிய வினாவிடைகள் பார்க்கலாம். நம்ம எக்ஸாம் டைமில் எப்படி ரிவிஷன் பண்ணுறது, சும்மா சுருக்கமாக அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 10ஆம் வகுப்பையாவது ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. இதில் முக்கியமாக இலக்கணம் எல்லாமே நம்மளுக்கு அடிப்படை தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டெட்டு எல்லாருமே பாஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. அப்படி இல்லைனாலும் கூட கொஞ்சம் ஓரளவாக அந்த இலக்கணத்தில் கொஞ்சம் அடிப்படை புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அதில் அந்த பொறுத்துகை கொடுக்கறது எல்லாமே எளிமையான முறையில் நம்ம ஆன்சர் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கும். இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அதில் இந்த பெரும்பொழுதுகள் சிறும்பொழுது அந்த அட்டவணையே கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டோன்னா, அது ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, அது இன்னொரு தடவை பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு அதிலேருந்து வினாக்கள் வரும். செய்யுள் உரைநடை எல்லாமே ஓரளவு பார்த்துங்க போதும். மேஜர் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து ஒரு 50 முக்கிய வினாவிடைகள் பார்க்கலாம். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கின்றார் மனவை முஸ்தபா. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் வேறுபாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்றவர் மு.கு. ஜெகநாத ராஜா. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபு இயலில் குறிப்பிட்டுள்ளார். 18ஆம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டன. 18ஆம் நூற்றாண்டு தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் நூல் உலக மொழிகளுக்குரியதாக மாறியது. கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ரவீந்திரநாத் தாகூர். கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பிறகு அவருக்கு என்ன பரிசு கிடைச்சது? நோபல் பரிசு கிடைத்தது. கீதாஞ்சலியை வங்க மொழியில் எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். கருத்து பரிமாற்றம், தகவல் பகிர்வு, அறநூல் அறிதல், இலக்கியம், தத்துவம் என்பன எல்லாம் மொழிபெயர்ப்பு வழியாகவே சர்வதேச தன்மை பெறுகின்றன. இந்த வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தியில் எழுதியவர் இந்தியில் எழுதியவர் ராகுல் சாங்கிருத்தியாயன். சாங்கிருத்தியாயன். வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் கணமுத்தையா. ஆண்டு 1949. கணமுத்தையா வாழ்காவிலிருந்து கங்கை வரை, அது இந்தியில் எழுதியவர் ராகுல் சாங்கிருத்தியாயன். தமிழில் மொழிபெயர்த்தவர் கணமுத்தையா. ஆண்டு 1949. கேமல் என்பதற்கு கயிறு ஒட்டகம் என்ற இரு பொருள் உண்டு. கேமல் அப்படிங்கிறதுக்கு கயிறு ஒட்டகம் அப்படிங்கிற இரு பொருள் உண்டு. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று குறிப்பிடுவார்கள். மொழி பெயர்ப்பை வேறு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறா பயன்கலை. காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுல, நல்லா பாருங்க, காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுல எனும் பாடலை பாடியவர் குலோத்துங்கன். இது முக்கியமானதான். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுல, இந்த பாடலை பாடி குலோத்துங்கன். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்திங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர் பாரதியார். இந்த ரெவல்யூஷன் மொழிபெயர்த்து எழுதுக புரட்சி, எக்ஸிபிஷன் மொழிபெயர்க்க காட்சி இல்லைன்னா பொருட்காட்சின்னு அர்த்தம். அமெரிக்கா ஹிரோஷிமா மீது குண்டு வீசியது. பெருங்கதை, சீவக சிந்தாமணி முதலிய காப்பியங்கள் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டது. வடமொழி கதையில் தழுவி படைக்கப்பட்டது பார்த்திங்கன்னா பெருங்கதை, சீவக சிந்தாமணி போன்றவை. அருந்துணை பிரித்து எழுதுக அருமை கூட்டல் துணை. அடுத்து ஒரு பொறுத்துக பாருங்க. சதம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் 100. மருள் அப்படின்னா மயக்கம். தெருள் அப்படின்னா தெளிவு. ஆவி அப்படின்னா உயிர். அடுத்தது முனிவு அப்படின்னா சினம். தார்னா மாலை. கவரி அப்படின்னா சின்னம். தமர் அப்படின்னா உறவினர். தமர்னா உறவினர், தார்னா மாலை, கவரின்னா சின்னம், முனிவுன்னா சினம், கவரின்னா சின்னம். சரிங்களா? அடுத்து இந்த அகப்பொருள் இலக்கணம். இதில் நம்ம அட்டவணையை கிளியராக படிச்சுக்கணும். ஒரு குழு, இப்போ வைகரை, யாமம், மாலை, வைகரை, ஏற்பாடு, நண்பகல். இது என்ன அப்படின்னா, முதல்ல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை லைனாக நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த வரிசை அடிப்படையில் எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா மிக எளிமையாக நம்ம அந்த அட்டவணையை ஞாபகம் வச்சுக்கலாம். முருகன், திருமால், இந்திரன், வருணன், கொற்றவை, இந்த நம்ம தெய்வங்கள் படிக்கும்பொழுது லைனாக இதை மட்டும் சொல்லி பார்த்தா போதும்.
முருகன், திருமால், இந்திரன், வருணன், கொற்றவை. தொண்டகம், துடி, இந்த பறை கேட்டால் தொண்டகம், துடி, ஏர்கோட்பறை, அந்த மாதிரி லைனாக நம்ம படிச்சுக்கணும். அந்த 5க்கும் எப்படி லைனாக வருமோ அதை நான் ஆர்டராக சொல்லி பார்த்துட்டோன்னா நம்ம என்ன கேட்குறவங்களோ அதற்குரிய பதில் வந்து கொடுத்துக்கலாம். அதேபோல் இந்த அந்த டைமும் பார்த்துக்கணும். எந்த மாதம், ஆவணி புரட்டாசின்னு ஆரம்பிக்கிறத ஞாபகம் வச்சுட்டாலே அப்படியே 2 மாதமாக சொல்லிக்கலாம். அது ஈஸியாக தான் இருக்கும், நமக்கு ஒன்றும் பெருசாக கஷ்டம் இருக்காது. இப்போ அதிலேருந்து ஒரு 30 வினாக்களை வந்து நம்ம பார்த்துடலாம். பொருள் என்பது ஒழுக்க முறை குறிக்கும். தமிழர் வாழ்வியலை அகம் புறம் என பிரித்தனர். தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலையை கூறுவது அகத்திணை. அகப்பொருள் பாடுவதற்குரிய பொருள்கள் மொத்தம் 3. நிலமும் பொழுதும் முதற்பொருள் எனப்படும். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். சுரமும் சுரம் சார்ந்த இடமும் பாலை. வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். இதை நம்ம எப்படி நம்ம லைனாக படிச்சுக்கணும். மலை, காடு, வயல், கடல், மணல். மணலுக்கு பதிலாக நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா சுரம்னு கூட கொடுப்பாங்க. மலை, காடு, வயல், கடல், மணல், சுரம். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே ஈஸியாக நம்ம அப்படியே எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம நேரடியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பொழுது வந்து 2 வகைப்படும். ஓராண்டின் 6 கூறுகளை பெரும்பொழுது என்று அழைப்பர். ஒரு ஆண்டின் 6 கூறு. ஒரு நாளின் 6 கூறுகளை சிறு பொழுது என்று அழைப்பர். கார்காலத்தின் காலம், இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன். கார், குளிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில். இப்படி லைனாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஆவணி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கார், குளிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில் இப்படி லைனாக பார்த்துக்கணும். ஆவணி புரட்டாசியா, அடுத்தது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி. இவ்வளோ தான். இந்த லைனாக அப்படி வந்துடும். நம்ம ஏதாவது ஒரு குழு வச்சு படிச்சுக்கிட்டாலே போதும். இப்போ கார்காலத்தின் காலம் வந்து ஆவணி புரட்டாசி. மார்கழி, தை அப்படிங்கிறது வந்து முன்பனி காலத்திற்குரியன. ஐப்பசி, கார்த்திகை அப்படிங்கிறது குளிர்காலத்திற்குரியன. முதுவேனிற் காலத்தின் மாதம் முதுவேனிர் அப்படிங்கிறது ஆனி, ஆடி. மாசி, பங்குனி அப்படிங்கிறது பின்பனி காலத்திற்குரியன. சித்திரை, வைகாசி அப்படிங்கிறது இளவேனிர். அடுத்தது காலை 10 மணி முதல் 2 மணி வரை உள்ள பொழுது நண்பகல். இது நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இது நம்ம அந்த அட்டவணை படிக்கலனாலும் கூட ஜென்ரலாகவே தெரியும் எல்லாருக்கும். வைகறை அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், வைகறை துயில் எழுதுறது. இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் இருக்கிறது அந்த வைகறை. மாலை என்பது என்னது, மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் தான் மாலை. எல் என்ற சொல்லின் பொருள் வந்து ஞாயிறு. குறிஞ்சி நிலத்திற்குரிய சிறுபொழுது வந்து யாமம். முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது வந்து கார்காலம். இளவேனில், முதுவேனில், பின்பனி எந்த நிலத்திற்குரிய பெரும்பொழுது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பாலை நிலத்திற்குரியது. இது ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். வேனில், பின்பனி, முன்பனி, கார். இதெல்லாம் நம்ம அந்த அட்டவணையில் இருக்கிறது சும்மா ஷார்ட்டாக நம்ம படிச்சுக்கிட்டாலே போதும். ஏற்பாடு அப்படிங்கிறது வந்து நெய்தல் நிலத்திற்குரிய சிறுபொழுது. 6 பெரும் பொழுதுகளும் மருதம் நெய்தல் நிலத்திற்குரியன. இது 2லேருந்து தான் எல்லாமே வரும். ஒரு நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இவற்றை கருப்பொருள்கள் என்று அழைப்பர். கருப்பொருள்கள் மொத்தம் 13 வகைப்படும். அனைவருக்கும் மிக்க நன்றி.